Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ்க்காக ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆப் மூலமா கொண்டு போயிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீ ஆக்சஸ் மூலமா தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். கிளாஸஸ் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிராமருமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த பேட்சில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டோட்டலாக உங்களுக்கு 50 கிளாஸஸ் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் 25 தான் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க எத்தனை கிளாஸஸ் அப்படின்னா 50 கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு செப்பரேட்டாக கிராமருக்கு வந்து 20 கிளாஸஸ் இருக்கும். கிராமருக்கு 20 கிளாஸஸ். அதே போல் வெக்காபுலரிக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. வெக்காபுலரிக்கு அடுத்து யூனிட் 3ல் ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு, டிரான்ஸ்லேஷனுக்கு மொத்தம் உங்களுக்கு 3 கிளாஸஸ் இருக்குது. இந்த மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டோட்டலாக 50 கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. டோட்டலாக 20 டெஸ்ட்டு 50 கிளாஸஸ் தான் நம்ம வந்து பண்ணித்தரோம். இந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லைவ் டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவ் டிஸ்கஷன் வந்து பண்ணி கொடுப்போம். டோட்டலாக எவ்வளோ கிளாஸ் அப்படின்னா 50 கிளாஸ். இதில் வந்து உங்களுக்கு கிராமருக்கு மட்டுமே உங்களுக்கு 20 கிளாஸஸ் வந்து வந்துடும். ஓகேவா? அடுத்து வெக்காபுலரிக்கு கிளாஸஸ் நம்ம தனித்தனி செப்பரேட்டாக ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட்டாக கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெடியூல் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூல் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த 50 கிளாஸஸ் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், டோட்டலாக இந்த 7 யூனிட்டை எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்போம். அதில் டெஸ்ட் வந்து நடுவில் நம்ம எங்கெங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். டோட்டலாக உங்களுக்கு 20 டெஸ்ட்டு. இதில் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கான PDF வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கிளாஸும் நம்ம நடத்திடுவோம். PDFும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2000+ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. டிரான்ஸ்லேஷனும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா PDFும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து போகும். இண்டிவிஜுவல் கைடன்ஸோட போகும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை அப்போவே வந்து டெஸ்ட்டையும் நம்ம ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து போகும். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை பேசுவோம், ஒரு சென்டென்ஸை பேசுகிறோம். அந்த சென்டென்ஸில் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டென்ஸ்னு சொல்லுவோமா. அப்போ ஒவ்வொரு வேர்டும் ஒரு செப்பரேட்டான வேலையை செய்யுது, ஒரு செப்பரேட்டான ஜாப் பண்ணுது. அந்த ஜாப் என்ன? நவுனாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அட்வர்பாக இருக்கலாம், அப்படின்ற மாதிரி நிறைய அதில் இருக்கா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தனித்தனி வேலையை தான் செய்யுது. அந்த வேலைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். ஓகேவா? புரியுதா? The English language is made up of different kinds of words. English languageல நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஈச் வேர்ட் ஹேஸ் எ ஜாப். ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வேலையும் அந்த சென்டென்ஸ்ல பண்ணுமா. புரியுதா? ஒரு சென்டென்ஸ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்யறத தான் அந்த வேலையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வேர்டோடைய ஃபங்க்ஷன், அந்த வேர்டோட மீனிங், அந்த வேர்டோடைய யூசேஜை வச்சு தான் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த சென்டென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வராங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ நிறைய பேர் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் வந்து எடுத்திருப்பாங்கல்ல. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தில் சொற்கள் செய்யும் பணியின் அடிப்படையில், அதாவது ஜாப், அந்த வேர்டோடைய பணியின் அடிப்படையில் அவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வகைப்படுத்துகிறாங்க. அதை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதோட செயலையும் அதோட தன்மையும் வச்சு தான் அந்த வாக்கியத்தை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத விளக்குறாங்களாம். இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லை. இப்போ IPL மேட்ச் உங்களுக்கு நடக்குதா, இப்போ இந்த IPL பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் இருக்காங்க.
டீம் எல்லாரும் சேர்ந்து விளையாட போகிறாங்க. அப்போ டீமோட வேலை என்னென்னா விளையாடுறது, அதுதான் சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் பேட்டர் இருப்பார், ஒருத்தர் ஸ்பின்னர் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் இருப்பாங்க, அப்போ கீப்பர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. ஆனால் அது மொத்தமாக பார்த்தா ஒரு சென்டென்ஸ். ஓகேவா, அதுதான் சொல்லணும். அப்போ சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி பேட்டர் பவுலர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளோட சென்டென்ஸ்லேயும் வேர்ப் இருக்கும், நவுன் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வர்ப் இருக்கும். இவங்கெல்லாம் தனித்தனியான அவங்களோட வேலையை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு கடைசியாக என்ன கொடுக்குறாங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா, அடுத்து போகலாமா? இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைப் அப்படின்னா மொத்தம் 8 இருக்கு. எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பார்த்தா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஃபர்ஸ்ட் நவுனு. நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரனவுன் அப்படின்னா பிரதி பெயர்ச்சொல், நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ப். வேர்ப் அப்படின்னா வினைச்சொல், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்ண அதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவும் டிஸ்கிரைப் பண்ணும், அட்வர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும். இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து ப்ரிப்போசிஷன். அடுத்து கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல், ரெண்டு பேரையும் இணைக்கிறது தான் என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிச்சொல் அப்படின்னா ஆச்சரியமா வியப்பா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுக்க போறாங்க. ஓகேவா, அதுதான் பார்க்க போறோம். இப்போ இந்த லைனை நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த லைனை பார்ப்போம். ஓகேவா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு பில்டிங் பிளாக். ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம செங்கல்கள்லாம் எடுத்து பில்ட் பண்ணி நம்ம அந்த கட்டடத்தை கட்டுறோமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஒரு சென்டென்ஸை உருவாக்குறோம். ஓகேவா, அதை தான் 8 டைப்பாக சொல்றாங்க. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஃபர்ஸ்ட் நவுன். நவுன்னா என்ன சொன்னோம், பெயர் சொல்லு சொன்னோமா. அப்போ நவுன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. இட் நேம்ஸ் அ பர்சன். ஒரு பர்சனோட பேரை சொல்லலாம், இல்லைன்னா ஒரு இடத்தோடைய பேரு, இல்லைன்னா ஒரு திங்ஸோட பேரு, இல்லை ஒரு ஐடியா, இல்லை நம்மளோட ஃபீலிங்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரவி இஸ் ரீடிங் அ புக்னு சொல்றாங்க. அப்போ ரவி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், புக் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு சிம்பிளா நவுன்னா என்ன. நம்ம டீட்டெயில்டா நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா, அடுத்து ப்ரனவுன் அப்படின்னா என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற அந்த வேர்டு தான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரவி இஸ் ரீடிங் அ புக்னு சொல்றோமா, அப்ப ரவின்னு சொல்லாம திரும்ப திரும்ப ரவியை பத்தி பேசும்போது அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு கேர்ளா இருந்தா ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுவே அக்ரிணையா இருக்கு, அதாவது திங்ஸா இருக்கு, இல்லைன்னா அனிமல்ஸா இருக்குன்னா இட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுனுக்கு பதிலாக ரிப்பீட் அதிகமா நவுன் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப இந்த பேரையே போடாம அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது தான் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரனவுன்னா என்னென்னலாம் இருக்கு, ஹீ இருக்கு, ஷீ இருக்கு, இட் இருக்கு, ஐ அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிறது ப்ரனவுன். அடுத்து என்ன இருக்கு, தே அப்படிங்கிறது ப்ரனவுன், யூ அப்படிங்கிறது ப்ரனவுன். இது எல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரனவுன். நம்ம அதை கீழே பார்ப்போம். சரியா, அடுத்து வேர்ப். வேர்ப்னா என்னது, செயல், ஒரு ஆக்ஷன். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் ஷோஸ் அன் ஆக்ஷன். ஒரு செயலை நமக்கு செய்யறோம் இல்லையா, அந்த செயலை சொல்றது தான் உங்களுக்கு வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா அதோடைய நிலை, அதோட நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஹெல்பிங் வேர்ப்லாம் ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதோட நிலை என்ன, அதுவும் நமக்கு வேர்ப் தான். இப்போ ஓடுறேன், பாடுறேன், படிக்கிறேன் அப்படின்னா அதை மெயின் வேர்ப்னு சொல்லிடுவோம். அப்போ அதை மட்டும்தான் வேர்பா அப்படின்னா அது மட்டும் வேர்ப் கிடையாது. ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாஸு, வேரு, ஹேவு, ஹேடு, இந்த மாதிரி டூ, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேர்ப் இருக்கு. அப்போ இதுவும் வேர்ப் தான் அப்படின்னா இதுவும் வேர்ப் தான். இதை நம்ம ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வேர்ப் டாபிக்ல பார்ப்போம். அப்போ வேர்ப் அப்படின்னா ஆக்ஷனை சொன்னாலும் அது வேர்ப் தான். ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதோட நிலை, அது இறந்த காலமா நிகழ்காலமா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அப்போ அதோட நிலையை சொன்னாலும் அது உங்களுக்கு வேர்ப் தான். அப்போ வேர்ப்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுச்சா, ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவன் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ப்ரனவுன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான், பிளேயிங், விளையாடுறான். அப்போ பிளே அப்படிங்கிறது
மெயின் verb. இஸ் அப்படிங்கிறது அப்போ என்ன, அதுவும் உங்களுக்கு verb தான், அது வந்து ஹெல்பிங் verb அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் வேர்ப்ல நம்ம டீட்டெயில்டாக படிப்போம் சரியா. அப்போ ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அப்போ இதோட ஆக்ஷன் என்னது, பிளே பண்ணுறது தான் ஆக்ஷன். அப்போ பிளேயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வேர்ப். ஓகேவா. அடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒரு நவுனையோ இல்லை ப்ரனவுன். ப்ரனவுன் இந்த இடத்துல ஏன் சொல்கிறோம், நவுனுக்கு பதிலாக தான் நம்ம ப்ரனவுனை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த நவுனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலோ இல்லை ப்ரனவுனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அதுதான் நமக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா. அப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணலாம். அந்த நவுனுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யாரை யூஸ் பண்ணுவோம், ப்ரனவுனை யூஸ் பண்ணுவோம். அப்போ நவுனையோ இல்லை ப்ரனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்க தான் அட்ஜெக்டிவ். ஓகேவா. அப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இங்கே நவுன் என்னது, ஃப்ளவர் அப்படிங்கிறது, பூ அப்படிங்கிறது தான் நவுன். ஒருத்தவங்களோட பேரை சொன்னால் அதுதான் நவுனுன்னு சொன்னோமா. அப்போ இங்கே மலர், பூ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நவுனு. அந்த பூ எப்படி இருக்கா, ரொம்ப அழகா இருக்கு. அப்போ பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அந்த பூவை டிஸ்கிரைப் பண்றாங்களா, அப்போ அது அட்ஜெக்டிவ். ஓகேவா. அப்போ பூ அப்படிங்கிறது நவுனு, அந்த பூ எப்படி இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்போ அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா. இது வரைக்கும் புரியுதா. அடுத்து போலாமா. அட்வர்ப்னா என்னது, முன்னாடி நம்ம பார்த்தது அட்ஜெக்டிவ்னா நவுனையோ இல்லை ப்ரனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணால் அது உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னு பார்த்தோம். அட்வர்ப்னா என்னன்னா ஒரு வேர்பை நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டக்குனு வேர்ப் அப்படின்னு சொல்லிடுவோம். வேர்பை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாது, 3 விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணும். வேர்பையும் டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணும். ஒரு அட்ஜெக்டிவ் எப்படி இருக்கோ அதையும் டிஸ்கிரைப் பண்ணுமா, அட்வர்பையும் டிஸ்கிரைப் பண்ணுமா. ஓகேவா. அப்போ இந்த 3 விஷயங்களையுமே டிஸ்கிரைப் பண்ணும். அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா அட்வர்ப். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, she sings beautifully அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க எழுதுற பாருங்க, she sings beautifully அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அழகா இருக்கு. என்ன அழகா இருக்கு, அவ அழகா இல்ல, அவளோட பாடல் தான் அழகா இருக்கு. அவ பாடுறது எப்படி இருக்கு, அழகா இருக்கு. அவளை பத்தி பேசினா அது அட்ஜெக்டிவ். she is beautiful அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா she is beautiful அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவ என்ன சொல்றாங்க, she is a brave girl அப்படின்னு சொல்றாங்க. அப்போ brave girl அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேர்ள் வந்து ரொம்ப பிரேவா இருக்கா. அப்ப அந்த கேர்ள் அப்படின்னா நவுனு, அவ எப்படி இருக்கா, பிரேவா இருக்கா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தைரியமா இருக்கா அப்படின்னா அது உங்களுக்கு அட்ஜெக்டிவ். இப்போ பாத்தீங்கன்னா she is a brave கேர்ள் அப்படின்னு சொல்றோம். இப்போ கேர்ள்ன்றது நவுனு. அந்த கேர்ள் எப்படிப்பட்ட கேர்ள், ரொம்ப தைரியமான பொண்ணு. அப்ப அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்களா, அப்ப அது அட்ஜெக்டிவ். வித்தியாசம் புரியுதுல. இங்க என்ன பண்றாங்கன்னா அவளை பத்தி பேசல, அவ பாடுறா. ஓகேவா. அவ எப்படி பாடுறா, அழகா பாடுறா. அந்த பாடல் எப்படி இருக்குது, பாடுறது எப்படி இருக்குது, அழகா இருக்குது. அப்ப பாடல் வந்து உங்களுக்கு என்னது, பாடுறது வேர்பு. அந்த பாடுறது எப்படி இருக்குன்னா அழகா இருக்கு. அப்ப அது உங்களுக்கு அட்வர்பு. அப்ப வேர்பை டிஸ்கிரைப் பண்ணா அது அட்வர்ப். ஓகேவா. அப்போ இது மட்டுமா, அப்ப அட்ஜெக்டிவ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணோம், she sings very beautifullyன்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ she sings, அவ பாடுறா. வேர்பை டிஸ்கிரைப் பண்ண என்னது, பியூட்டிஃபுல்லிங்கிறது அட்வர்ப் அப்படின்னு நமக்கு தெரியுமா. அப்போ sings அப்படிங்கிறது வேர்பு, பியூட்டிஃபுல்லிங்கிறது அட்வர்பு. இந்த வெரி அப்படிங்கிறது என்னது, அந்த பியூட்டிஃபுல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குதா. அவ பாடுறது அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்ப இந்த அட்வர்பை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்றாங்களா, அப்ப இதுவும் என்ன அப்படின்னா அட்வர்ப். புரியுதா. அப்ப அட்வர்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், பியூட்டிஃபுல் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுது. அடுத்து அந்த பியூட்டிஃபுல்லையே இன்னும் சூப்பரா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப அதுவும் உங்களுக்கு அட்வர்ப். இப்ப இதுவே இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா she is a very brave girl அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்போ brave அப்படிங்கிறது இங்க நம்ம என்னன்னு பார்த்தோம், அட்ஜெக்டிவா. அப்ப அவ தைரியமானவ தான், ரொம்ப தைரியமானவ. அப்ப இந்த வெரி அப்படிங்கிறது அந்த தைரியத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுதா. அப்ப அட்ஜெக்டிவை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணா அதுவும் அட்வர்ப். அப்ப அட்வர்ப்னா என்னன்னு புரியுதுல்ல. அட்வர்ப்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும், அது இல்லைன்னா அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணும், அட்ஜெக்டிவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லும். அப்படி இல்லைன்னா அட்வர்பையே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லும். அதுதான் உங்களுக்கு
அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாராவது கேட்டால் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு கேட்டால் நவுனை டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்ஜெக்டிவ். அப்போ அட்வர்ப்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணால் அது அட்வர்ப்னு சொல்லக்கூடாது. வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இது மூணுத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு அட்வர்ப். ஓகேவா? அடுத்து போலாமா? இதுதான் உங்களுக்கு அட்வர்பு. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ அதை பற்றின பேசிக் நம்ம என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது சில வேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரிலேஷன் கொடுக்குது. யாருக்கு? ஒரு நவுனுக்கோ இல்லைன்னா ஒரு ப்ரொனவுனுக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேர்டு கூட ரிலேஷன் கொடுக்குது. புரியுதா? ஒரு நவுன் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரொனவுன் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு, இந்த ரெண்டு வேர்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன். புரியுதா? இப்போ பார்க்குறோம் த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த டேபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? நவுனா? இந்த இஸ்ஸுங்கிறது வேர்பா? அப்போ ஒரு வேர்புக்கும் ஒரு நவுனுக்கும் இடையில ஒரு ரிலேஷன் கொடுக்குது புக்குக்கு. ஓகேவா? இல்லைன்னா இந்த புக்குக்கும் இந்த டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன். புக் இருக்குது, டேபிள் இருக்கு. எங்க இருக்குது? புக்கு டேபிளுக்கு மேலே இருக்குது. புரியுதா? அப்போ ரெண்டு வேர்ட்ஸ்க்கு உள்ள ரிலேஷனை சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ப்ரிப்போசிஷன். புரியுதா? புக் இருக்குது, அது எங்க இருக்குது? டேபிள்ல இருக்குது. டேபிளுடைய மேலே, டேபிளுக்கு மேலே இருக்கு. அப்போ டேபிளுக்கும் புக்குக்கும் உள்ள ரிலேஷன் சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த வேர்டு தான் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். புரியுதா? அப்போ ப்ரிப்போசிஷன்னா என்ன சொல்லணும்னா ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோ இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அதுக்கு முன்னாடி இருக்க வேர்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன் சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த வார்த்தை தான் என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். புரியுதா? அடுத்து போலாமா? கன்ஜக்ஷன் அப்படின்னா என்னன்னா இணைப்பு சொல், ஜாயின் வேர்ட்ஸ். ஒரே வார்த்தையில இங்க நம்ம என்ன சொன்னோம்? ரிலேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அதே மாதிரிதான் கன்ஜக்ஷன் அப்படின்னா ஜாயின் வேர்ட்ஸ், இணைப்பு சொல் அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன பண்ணுமா? ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து இணைக்கும், அது ரிலேஷன். அதாவது அப்ப நீங்க கேட்கலாம், புக்கையும் டேபிளையும் உள்ள வார்த்தைகளை இணைக்கிறது தானே அப்படின்னு கேட்கலாம். புக்கு டேபிளுக்கு மேலே இருக்கு, அப்போ புக்குக்கும் டேபிளுக்கும் என்ன உறவு? புக்கு டேபிளுக்கு மேலே இருக்குதுங்கிறது தான் உறவு. டேபிளோட மேலே புக் இருக்குது அப்படிங்கிறது தான் உறவு. புக்கையும் டேபிளையும் இங்கே இணைக்கலை. ஓகேவா? அதுவே கன்ஜக்ஷன்னா எனக்கு என்ன பிடிக்கும்? ஐ லைக் டீ அண்ட் காஃபி. எனக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும்? டீ வேற, காஃபி வேற, ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். டீ அண்ட் காஃபி அப்படின்னு சொல்லணும். டீ ஆன் த டேபிள் அப்படின்னு சொன்னால் டீ வந்து டேபிளுக்கு மேலே இருக்கு, அப்போ அது ரிலேஷன். எனக்கு டீயும் பிடிக்கும், எனக்கு காஃபியும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கன்ஜக்ஷன், இணைப்பு சொல். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஜங்ஷன். இன்டர்ஜங்ஷன் அப்படின்னா என்னன்னா உரிச்சொல் அப்படின்னு சொன்னோமா, வியப்பு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். வியந்து நம்ம சொல்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ்பிரஸ் அதுதான் உங்களுக்கு கீவேர்ட். இந்த வேர்டு என்ன பண்ணுமா? எக்ஸ்பிரஸ் பண்ணுமா? யார? நம்மளோட எமோஷன்ஸை, நம்மளோட சடன் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணா அதுதான் உங்களுக்கு இன்டர்ஜங்ஷன். ஓகேவா? வாவ் தட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்களா, அழகா இருக்கு, அது ஆச்சரியமா சொல்றோம், வாவ் அப்படி சொல்றோம்ல. அப்ப ஆச்சரியமா நம்ம சொல்றது தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்ஜங்ஷன் சொல்றோம். இதுதான் உங்களுக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுன், ப்ரொனவுன், வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரிப்போசிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன், அடுத்து இன்டர்ஜங்ஷன். இதுதான் உங்களுக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது ஒரு ஓவர்வியூ. புரியுதா? அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடி இருக்க சென்டென்ஸ்க்கு போகணும். இந்த சென்டென்ஸை படிங்க. Wow, the small cat quickly jumped over the wall and it ran away. என்ன சொல்றாங்க தமிழ்ல? வாவ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு குட்டி பூனை வேகமா என்ன பண்ணுதான்? செவத்து மேல ஜம்ப் பண்ணுது. ஜம்ப்டு ஓவர் த வால். செவத்தை என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ணிட்டு and it ran away. அதுக்கடுத்து ஜம்ப் பண்ணி வேகமா ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வேகமா ஓடிடுச்சு அப்படி சொல்றாங்களா? அப்போ வாவ். இதுல இந்த சென்டென்ஸ்ல 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நமக்கு இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், ஒரு செயலை யாரு செய்யறாங்களோ அதுதான் நமக்கு என்னது? நவுன்னு சொல்லிட்டோமா? சப்ஜெக்ட், அதாவது நவுன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாரை பத்தி பேசுறோம்? இங்க பேர் என்ன இருக்குது? கேட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்க நவுனு. ஓகேவா? அடுத்து முடிஞ்சா வால் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுன் தான். ஏன்னா வால் அப்படின்ற சுவர், அதுவும் பெயர் சொல் தான். கேட் அப்படிங்கிறது ஒரு அனிமலோட பெயர், பிளேஸோட பேர், அனிமலோட பேர் எல்லாமே நமக்கு பெயர் சொல்லுன்னு பார்த்தோமா? அப்ப இங்க கேட் அப்படிங்கிறது நவுனு, வால் அப்படிங்கிறது நவுனு. ஓகே, முடிஞ்சு. அடுத்து வேர்பு பார்ப்போமா? வேர்ப் என்னதுங்க? ஆக்ஷன்னு சொன்னேன். அந்த பூனை என்ன பண்ணுது? வாலை ஜம்ப் பண்ணுது. அப்ப ஜம்ப் அப்படிங்கிறது ஒரு
ஆக்ஷன். அப்போ ஜம்ப்புங்கிறது வேர்பு. ரன் அப்படின்னு சொல்கிறோமா, ரன்னா ஓடுறதா, ஓடுறது உங்களுக்கு ஆக்ஷனா, அப்போ இதுவும் உங்களுக்கு இங்கே வேர்பு. முடிஞ்சிடுச்சு. அடுத்து ப்ரனவுன். ப்ரனவுன்னா என்னது, ஒரு நவுன் இருக்குன்னா அந்த நவுனையே திரும்ப திரும்ப சொல்லாமல் அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான் ப்ரனவுன் அப்படின்னு பார்த்தோமா. இங்கே நவுன் நம்ம என்ன பார்த்தோம், கேட்டுங்கிறது நவுன்னு பார்த்தோம். அந்த கேட்டை திரும்ப கேட்டுன்னு சொல்லாமல் இட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இட்டு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு அனிமலை குறிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு பொருளை குறிக்கிறதுக்கோ நம்ம ப்ரனவுன் என்ன யூஸ் பண்ணுவோம், இட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே இட்டுங்கிறது தான் என்னது, ப்ரனவுன். அப்போ நவுன் பார்த்துட்டோம், வேர்ப் பார்த்துட்டோம், ப்ரனவுன் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்னது, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும். கேட் அப்படிங்கிறது நவுனு. அந்த கேட் பெரிய கேட்டா குட்டி கேட்டா, குட்டி கேட் தானே. அப்போ ஸ்மால் கேட் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ ஒரு குட்டி பூனை, அந்த ஸ்மால் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுது. எப்படி ஜம்ப் பண்ணுது, வேகமா, குயிக்லி, மோஸ்ட்லி, ly அப்படின்னு முடிஞ்சாலே அது உங்களுக்கு அட்வர்ப். ஜம்ப் பண்ணுது, ஜம்ப்ங்கிறது ஆக்ஷன், வேர்ப். எப்படி ஜம்ப் பண்ணுது, குயிக்கா ஜம்ப் பண்ணுது. அப்போ ஜம்ப் வேர்பை டிஸ்கிரைப் பண்ண அது அட்வர்ப். முடிச்சிட்டோமா. அடுத்து ப்ரிப்போசிஷன், ஓவர் த வால். அதாவது நவுன். இங்க நவுன் அப்படிங்கிறது வாலா, அப்போ வாலுக்கும் இந்த கேட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது, கேட்டு வாலை ஜம்ப் பண்ணுது. ஓகேவா. ஜம்ப்டு ஓவர் த வால், வாலுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போகுதா. அப்போ இந்த ஓவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிப்போசிஷன். புரியுதா. ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஈஸியாக புரியும். இது உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி மட்டுமே நீங்கள் பாருங்கள். அடுத்து கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். அண்ட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். ஏன்னா வாழை எகிரி குதிச்சு வேகமாக ஓடிடுச்சு. அப்போ ரெண்டு சொல்லியும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு சென்டென்ஸையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்களா. அப்போ கனெக்ட் பண்ணால் அது உங்களுக்கு என்னது, கன்ஜங்ஷனா. அப்போ அண்டுங்கிறது கன்ஜங்ஷன். அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், இன்டர்ஜங்ஷன் பார்த்தோமா, வியப்பு சொல். அப்போ இது உங்களுக்கு இன்டர்ஜங்ஷன். வாவ் அப்படின்னு சொல்றதுனால இன்டர்ஜங்ஷன். அப்போ இந்த சென்டென்ஸ்ல 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பொறுமையா உட்காந்து நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா. அடுத்து போலாமா. அடுத்து நவுன். நவுன்னா என்ன, இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்னா என்ன, ப்ரனவுன்னா என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்ப்போமா. நவுன்னா என்ன சொன்னோம், பெயர்ச்சொல் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு பர்சன், ஓகேவா, ஒரு நபர், அப்படி இல்லைன்னா ஒரு பிளேஸ், இடம், அப்படி இல்லைன்னா திங், பொருள். அடுத்து அனிமல், விலங்கு. ஐடியா, நம்மளோட உணர்வு, நம்மளுடைய ஃபீலிங்ஸ்னா உணர்வு. ஐடியானா கருத்து. அப்போ ஒரு பர்சனையோ இல்லைன்னா ஒரு பிளேஸையோ இல்லைன்னா ஒரு பொருள் திங்ஸையோ இல்லைன்னா ஒரு அனிமலையோ இல்லை நம்மளோட ஃபீலிங்ஸையோ இல்லை நம்மளோட ஐடியாவோ ஏதோ ஒன்று நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா பெயர் சொல், நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இவங்களெல்லாம் குறிக்கிறதுக்காக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம், அப்போ அவங்க பேரை சொல்லுவோமா, அப்போ அது நவுன். ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம், அப்போ அந்த இடத்தோட பேரை சொல்லுவோமா, அது நவுன். ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம், அந்த பொருளோட பேரை சொல்லுவோமா. ஒரு விலங்கை பற்றி பேசுகிறோம், அந்த விலங்கோட பேரை சொல்லுவோமா. அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நவுன் சொல்லுவோம். ஒரு ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிறோம், லவ், சேட் அப்படிலாம் சொல்கிறோம், அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்னது, நவுனா இருக்கும். ஓகேவா. அப்போ நவுன்னா என்னன்னு புரியுதா. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள். இப்போ ரவி அப்படிங்கிறது ஒரு நவுன். ஏன் அப்படின்னா அது ஒரு பர்சனோட நேம். ஒரு பிளேஸ், சென்னை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். இது அனிமல். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திங்ஸ். புக்குங்கிறது ஒரு பொருள். ஹானஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. அடுத்து பாருங்க, the teacher wrote on the blackboard with a chalk in the classroom. இப்போ இந்த சென்டென்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல நவுன் எங்கெல்லாம் இருக்கு, டீச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு நவுனு, ஒரு பர்சன். ஓகேவா. டீச்சருங்கிறது ஒரு பர்சன் தானே, அப்போ அவங்கள பற்றி பேசினா அது நவுனு. பிளாக் போர்டு அப்படிங்கிறது ஒரு பொருளா, அப்போ அது உங்களுக்கு நவுனு. சாக் அப்படிங்கிறது பொருளா, அப்போ அது நவுனு. கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸா, அப்போ அது நவுன். அப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் எங்கெல்லாம் இருக்கு, டீச்சர் அப்படிங்கிறது நவுனு, பிளாக் போர்டு அப்படிங்கிறது நவுனு, சாக் அப்படிங்கிறது நவுனு, கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது நவுனு. அப்போ நவுன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை சொல்கிறோம், அது பார்த்தீங்கன்னா பொதுவாக பர்டிகுலராக சொல்லாமல்
காமனாக டீச்சர் சொல்லலாம். அப்போ அது ஒரு காமன் நவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் போர்டு மெட்டீரியல், சாக் அப்படிங்கிறது மெட்டீரியல், அடுத்து கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸு. அப்போ இந்த மாதிரி நவுன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த நவுனே நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நவுன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை பற்றி பேசுறீங்க அப்படிங்கிறதையும் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறதையும் விளக்குறது தான், உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நவுன் வந்து சப்ஜெக்டா இருக்குமான்னு கேட்டா சப்ஜெக்டா இருக்கும், ஆப்ஜெக்டாவும் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிபோசிஷனா இருக்கும், காம்ப்ளிமெண்டாவும் இருக்கும். அப்ப நவுன் அப்படின்னா சப்ஜெக்ட்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. சப்ஜெக்டாவும் வரும், ஆப்ஜெக்டாவும் வரும், இல்லை ஏதாவது ப்ரிபோசிஷனை வச்சும் வரும். இப்போ ஓவர் த வால் அப்படின்னு பார்த்தோமா, அப்போ இந்த வால் அப்படிங்கிறது நவுன் தானே, ப்ரிபோசிஷன் கூட எடுத்துட்டு வருது இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிபோசிஷனாகவும் வரும், காம்ப்ளிமெண்டாகவும் வரும். இது இந்த இடத்துலலாம் நவுன் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரவி இஸ் ரீடிங் அ புக் இன் த லைப்ரரி. இப்போ ரவி அப்படிங்கிறது உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கா, அப்போ நவுன் அப்படிங்கிறது சப்ஜெக்டா வந்துருச்சு. ரவி இஸ் ரீடிங், ரவி வந்து படிக்கிறான். என்ன படிக்கிறான், வாட் அப்படிங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணா அது உங்களுக்கு என்னது, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரவி படிக்கிறான், என்ன படிக்கிறான், புக்கை படிக்கிறான். அப்ப இது உங்களுக்கு ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்டாவும் நவுன் வந்து வருது. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா எங்க படிக்கிறான், லைப்ரரியில படிக்கிறான். இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிபோசிஷன். அப்போ ப்ரிபோசிஷன் வச்சு வர்றதுனால இது ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிபோசிஷன். அப்போ ஒரு நவுன் அப்படிங்கிறது சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிபோசிஷனாகவும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து ஒரு க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி, கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நவுன் அப்படின்னா எனக்கு நவுனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னா பார்த்தோன்னே எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா சில க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அது நவுன் தான். NESS அப்படின்னா இப்போ கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அது உங்களுக்கு நவுனு. அடுத்து பார்த்தீங்கன்னா TION எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ அது உங்களுக்கு நவுனு. அடுத்து IT நேஷ்னாலிட்டி அப்படி சொல்கிறோம்ல, அது உங்களுக்கு நவுனு. அப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வச்சு சஃபிக்ஸ் வச்சு எண்ட் ஆயிருந்தா இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சஃபிக்ஸ். பின்னாடி ஆட் ஆகுது ஒரு ரூட் வேர்டு இருக்கு, கைண்ட் அப்படிங்கிறது தான் ரூட் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரூட் வேர்டு. இந்த கைண்டு கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா NESS கைண்ட் அப்படிங்கிறது அப்போ என்ன மேம் அப்படின்னா இது அட்ஜெக்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு கைண்டான பர்சன் சொல்கிறோம். கைண்ட் பர்சன் அப்படின்னா பர்சன் நவுனு, அப்படி எப்படிப்பட்ட பர்சன், கைண்டான பர்சன் சொல்கிறோம். அப்போ கைண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா, அப்போ கைண்ட் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் எப்போ நவுனாக மாறும் அப்படின்னா அது கூட NESS அப்படிங்கிறத நம்ம சஃபிக்ஸை பின்னாடி ஆட் பண்ணும்போது நமக்கு ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நாமினலைசேஷன். நாமினலைசேஷன் இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நவுன் எல்லாம் முடிச்சுட்டு நாமினலைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எண்டானா அது உங்களுக்கு நவுன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா, நவுன் எப்போ வரும், சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் நவுன். நவுனோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். நவுனோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம எல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நவுன் வந்து 5 டைப் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த கிராமர் போகிறதுக்கு நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கிராமரு, அடுத்து கண்கார்டு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வேறு ஏதாவது கிராமர்லாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கெலாம் நமக்கு யூஸாக இருக்கும், ஆர்டிகல்ஸ்க்கு யூஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வெக்காபுலரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இருக்கிற நவுன் என்ன மேக்ஸிமம் என்னெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ண முடியுமோ எல்லா நவுனுமே தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா, பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் நவுன் இருக்குது, ப்ராப்பர் நவுன் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்க்ரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன், அதுக்கடுத்து பொசசிவ் நவுன். இன்னும் உங்களுக்கு நவுன்ஸ் வந்து இருக்குது, நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். அந்த டேப்லர் காலமில் உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எடுத்திருக்காங்க, அது நம்ம லாஸ்ட்டாக ரிவிஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நவுனில் ஃபஸ்ட்டு என்னது, ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேர்ட்லேயே தெரியுது. ப்ராப்பராக ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறேன், பொதுவாக கேர்ள்னு சொல்லாமல் ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன், அப்போ அதுதான் வந்து ப்ராப்பர். ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நேமை பற்றி தான் பேசுகிறோம். நவுனுனாலே பெயர் சொல்லுன்னு சொல்லிட்டேன்,
யாரோட பேர்? ஏதோ ஒரு பர்சனோ இல்லை பிளேஸோ ஒரு திங்ஸை பற்றி பேசினா அது நவுனு. அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசினா அதுதான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம சொன்னோம் கேர்ள் அப்படின்னு சொன்னால் அது பொதுவாக ஒருத்தவங்களோட பேர். அதில் ஷீலா அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். ஓகேவா? பிளேஸ் அப்படின்னா ஏதோ ஒரு டவுனு இல்லை சிட்டின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சிட்டியை பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். இங்கே பார்த்தா தெரியும். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபிக் பர்சன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை பற்றி பேசுகிறேன், ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை பற்றி பேசுகிறோம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங். பொதுவாக பொருள்னு சொல்லாமல் டேபிள் அப்படின்னா அந்த டேபிளை பற்றி நான் பேசுகிறேன். சேர் அப்படின்னு சொன்னால் சேரை பற்றி சொல்கிறோம். அப்போ பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன் எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பார்ப்போமா? ஆல்வேஸ் கேபிட்டலைஸ் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் எப்படி இருக்கும்? எப்போவுமே கேபிட்டலைஸில் தான் இருக்கும், கேபிட்டலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அலைஸ் அப்படிங்கிற பேர், மிஸ்டர் ஜான்சன், செரீனா வில்லியம்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இது எல்லாமே உங்களுக்கு கேபிட்டலில் வருதா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ், நியூயார்க், பாரிஸ், மவுண்ட் எவரெஸ்ட், தாஜ்மஹால். இப்போ மலைகள் அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோமா? தாஜ்மஹால், உலக அதிசயங்கள் நிறைய இருக்குது, அதில் பர்டிகுலராக தாஜ்மஹாலை பற்றி பேசுகிறோமா? அதுதான் வந்து நமக்கு ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஒரு கண்ட்ரியை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு ப்ராப்பராக நம்ம சொன்னோம்னா அதுதான் நமக்கு ப்ராப்பர் நவுன். திங்ஸு, ஃபோன்னு பொதுவாக சொல்கிறோம், அது நமக்கு காமனாக வந்துடும். அதில் ஐஃபோன்னு சொன்னால் அது ப்ராப்பர். ரிவர்லே அமேசான் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினே லேண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸு, மந்த்து. இப்போது பொதுவாக டே அப்படி சொன்னால் அது காமனாக போயிடும். அதில் மண்டே அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்பர். மந்த்தும் அதே மாதிரி தான். பொதுவாக மந்த்துன்னு சொன்னால் அது நமக்கு காமன். அதில் ஜான்வரி, பிப்ரவரின்னு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி தான் ஃபெஸ்டிவலில் கிறிஸ்மஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். அடுத்தடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் நவுன்னு எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம் வராது. அப்போ ப்ராப்பர் நவுனில் நோ ப்ளூரல் ஃபார்ம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒருத்தவங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன வராது? ப்ளூரல் ஃபார்மில் வராது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி அவங்க பார்த்துருக்கோம்ல, நியூயார்க்குன்னா இருக்குது, நியூயார்க்ஸ்ன்னு இருக்கா? அமேசான் ரிவர்னு தான் இருக்குது, அமேசான் ரிவர்ஸ்னு இருக்கா? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி தானே பேசுவோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது அந்த இடத்துல சிங்குலர் மட்டும்தான் இருக்கும், ப்ளூரல் ஃபார்ம் வராது. அப்போ நீங்கள் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் நவுன் டஸ் நாட் ஹாவ் ப்ளூரல் ஃபார்ம். ப்ராப்பர் நவுனில் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து என்ன எழுதுவீங்க? ப்ராப்பர் நவுன் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் சரி, சென்டென்ஸோட நடுவில் இருந்தாலும் சரி, லாஸ்ட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னவா ஸ்டார்ட் ஆகும்? கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதை மட்டும் எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து போகலாமா? இது வந்து உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனில் எந்த டவுட்டும் இல்லை, கிளியராக தானே இருக்குது. அடுத்து நம்ம என்ன போகலாம் அப்படின்னா காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா தமிழில் பொதுவான பெயர். அங்கே ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ப்ராப்பர், இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஜென்ரலாக சொல்லுவாங்க. அங்கே ஸ்பெசிஃபிக், இங்கே ஜென்ரல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், பொதுவான பெயர்கள் சொல்கிறோம், பொதுவாக ஒரு இடத்தோட பேர், பொதுவாக ஒரு பர்சனோட பேர், பொதுவாக ஒரு திங்ஸோட பேரை சொன்னோன்னா அதுதான் நமக்கு காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காமன் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா ஜென்ரலாக பொதுவாக பர்சனோட பேர், பிளேஸோட பேர், அனிமலோட பேர், ஒரு திங்ஸோட பேரை பொதுவாக சொன்னோன்னா அது நமக்கு காமன் நவுன். அப்போ காமன் நவுனை கேபிட்டலில் எழுதணுமான்னு கேட்டால் கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. காமன் நவுனை ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுவோம். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு பீப்புள் இருக்காங்க, கேர்ள் அப்படின்னா ஒரு பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு பேர் சொல்லலை, பொதுவாக பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அப்போ அது காமன். பாய், டீச்சர், டீச்சரில் இங்கிலீஷ் டீச்சரா, தமிழ் டீச்சரா, மேக்ஸ் டீச்சரான்னு சொன்னால் தான் அது நமக்கு ப்ராப்பர் நவுன். அதுவே பொதுவாக டீச்சர் அப்படி சொல்லிட்டா அது நமக்கு காமன் நவுன். அடுத்த பிளேசஸ்ஸு, சிட்டி, அதில் என்ன சிட்டின்னு சொல்லலை,
பொதுவாக சிட்டி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, பொதுவாக கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. அதில் இந்தியா அப்படி சொன்னால் அது உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். எந்தமே சொல்லாமல் பொதுவாக கண்ட்ரின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு காமன் நவுன். ஸ்கூலுன்னு சொல்லும்போது காமன் நவுன். அது என்ன ஸ்கூலுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். ஓகேவா? இது எல்லாமே என்னது ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், டைகர், டாகு, பேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு காமன் நவுன். இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக சொன்னால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமன் நவுன். இப்போ டைகர்னு சொல்கிறோம், அதில் என்ன டைகர்னு சொல்லலை. டாக்னு சொல்கிறோம், அதில் நம்ம என்ன லேப்ரடார் மாதிரி நிறைய டாக் இருக்குல்ல, அதில் போய் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் நமக்கு அது ப்ராப்பர் நவுன். பேர்டுன்னு சொல்கிறோம், அதை என்ன பறவை அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து காமன் நவுன். அப்போ உங்களுக்கு டவுட் வரும், அப்போ அனிமல்னு வருது, டைகர்னு வருது இல்லை, அப்போ அது நமக்கு ப்ராப்பர் நவுன் கிடையாதுன்னு. ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா அது நம்ம அதோடைய வகைகளை போயிட்டு சொல்லாமல் ஜென்ரலாக டைகர், டாக்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு காமன் நவுனில் தான் வரும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா திங்ஸ், ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, டேபிள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா காமன் நவுன். இதெல்லாம் நீங்கள் போட போட உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். அப்போ காமன் நவுன் என்ன அப்படின்னா பாய், ஒரு பையன்னு சொல்கிறாங்க, சிட்டின்னு சொல்கிறாங்க, புக்கு சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா காமன் நவுன். ஓகேவா? காமன் நவுனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமன் நவுன் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம்லேயே வருமானு கேட்டால் ப்ளூரல் ஃபார்ம்லேயே வரும். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா காமன் நவுன் அப்படிங்கிறது கவுண்டபிள்லேயும் வரும், அன்கவுண்டபிள்லேயும் வரும். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ப்ராப்பர் நவுன்னா நமக்கு ஒன்றே ஒன்று தான். ஓகேவா? நிறையாலாம் வராது. ஓகேவா? இதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டபிளும் வரும், அன்கவுண்டபிளும் உங்களுக்கு காமன் நவுனில் வரும். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா காமன் நவுன் வந்து கவுண்டபிள்லேயும் வருமா அன்கவுண்டபிளில் வருமானா கவுண்டபிள்லேயும் நம்ம காமன் நவுன் எழுதலாம், அன்கவுண்டபிள்லேயும் நம்ம காமன் நவுன் வந்து வரலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா அதோட தமிழ் அர்த்தம் என்னது, கூட்டு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்போட நேமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன். இப்போ இண்டிவிஜுவலாக இருந்தால் அது ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். பொதுவாக வந்து பாய் கேர்ள்னு சொன்னால் அது காமன் நவுன். பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக இருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமாக இருக்காங்க, 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோன்னா அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்னது அப்படின்னா கலெக்டிவ் நவுன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னா நேம் ஆஃப் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் அனிமல், குரூப் ஆஃப் திங்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கலெக்டிவ் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வருமானு கேட்டால் ப்ளூரல் ஃபார்ம் வராது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரல் தான், புரிஞ்சுக்க முடியுது இல்லை. பீப்புள் குரூப்பாக இருந்தால் டீமாக இருக்காங்க, கிளாஸாக இருக்காங்க, ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா குரூப்பாக இருப்பாங்களா, 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, 4 பேர் சேர்ந்தா ஒரு ஃபேமிலி, 30 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தால் ஒரு கிளாஸு, டீமில் ஒரு 12 பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு டீமு அப்படி சொல்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் கலெக்டிவாக பண்ணிட்டு வராங்க, கலெக்ட் பண்ணுறாங்க, கூட்டு சேர்த்துக்கிட்டே வராங்கல்ல, அப்போ அது வந்து உங்களுக்கு கலெக்டிவ் நவுன். இப்போ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸு, குரூப்பு, ஸ்கூலு, இதெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுன். அடுத்து பஞ்சு, பைல், செட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுனு. பேக்கு, கலெக்ஷன், டெக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னா கலெக்டிவ் நவுனோட வேர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா கூட்டமாக வந்து எல்லாரையும் சேர்த்து பேசினாங்க அப்படின்னா அது கலெக்டிவ் நவுன். ஆர்மி அப்படி சொன்னால் அது கலெக்டிவ் நவுன். போலீஸ் அப்படின்னு சொன்னால் அது கலெக்டிவ் நவுன். போலீஸ்னால் ஒருத்தர் மட்டும் தானேன்னு சொல்லக்கூடாது, எல்லாரையும் சேர்த்தே போலீஸ் தான் சொல்லுவாங்க. ஆர்மியில் ஒர்க் பண்ணுற எல்லாரையும் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆர்மி, போலீஸ் இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேர்டு அப்படின்னா கலெக்டிவ் நவுன். ஓகேவா? அப்போ டீமு, ஆர்மி, பஞ்சு, ஃப்ளீட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா அது உங்களுக்கு கலெக்டிவ் வேர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுனுக்கு நம்ம என்ன சொன்னோம், ப்ளூரல் ஃபார்ம் கிடையாதுன்னு சொன்னோமா. இப்போ த டீம்னு வச்சுக்கோங்களேன், த டீம் டேஷ் பிளேயிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ டீம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, அப்போ ப்ளூரல் போடணுமான்னு நம்ம நினைப்போம். இந்த டீம் ஆர் பிளேயிங் போடணுமா, இஸ் பிளேயிங் போடணுமா, இஸ்ஸா இல்லை ஆரான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீம் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்தால் தான் டீமு, அதனால நம்ம 6 தான் போடணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. டீம் அப்படிங்கிறது என்னன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்தது அப்படின்னா அங்கே வர வேர்வ் உங்களுக்கு என்னவா இருக்கும், சிங்குலருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்வ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ கலெக்டிவ் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம் தான். கலெக்டிவ் நவுன் வந்தாலே அதை நீங்கள் சிங்குலராக தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அப்போ த டீம் இஸ் பிளேயிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.
ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா உருவற்ற பெயர். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறதுக்கு உருவமே கிடையாது. என்ன இருக்கும்? அதுக்கு சில ஐடியாஸ் இருக்கலாம், குவாலிட்டி இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், இல்லை ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்க்குறேன், லவ்னு சொல்கிறேன், இல்லை கைண்டுன்னு சொல்கிறேன். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். இப்போ எப்படி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க லவ்வை பற்றி பேசுனா அது ஒரு ஃபீலிங்ஸு, கைண்ட் அப்படின்னா அது ஒரு ஃபீலிங்ஸு, ஹானஸ்ட் அப்படின்னா அது ஒரு ஃபீலிங்ஸு. ஹானஸ்ட்னா நேர்மையானவன், அது நம்மளால பார்க்க முடியுமா? ஹானஸ்டியெல்லாம் பார்க்கலாம் முடியும், உணர மட்டும்தான் முடியும். அப்போ இதை உங்களால் தொட்டு பார்க்க முடியாது, உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. என்ன மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவோம். we cannot see, hear, touch, taste, smell. அந்த 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 சென்ஸும் நம்மளால பண்ண முடியாது. பண்ண முடியாததை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5 சென்ஸை மட்டும் பண்ணுறது என்னன்னா அது ஒரு நவுன் இருக்கு, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இந்த 5 சென்ஸுமே வராது அப்படின்னா அது என்ன நவுன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்ம தொட முடியாது, அப்ஸ்ட்ராக்ட் நவுனை நம்மளால பார்க்க முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, கேட்க முடியாது. அதான் வந்து சொல்லுவாங்க. ஒன்லி என்ன பண்ண முடியும்? ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னது? லவ் அப்படிங்கிறது, சக்சஸ் அப்படிங்கிறத உங்களால உணர மட்டும்தான் முடியும். அது சக்சஸை போய் தொட்டு பார்க்க முடியுமா? பீஸ் அப்படின்னா அமைதி, உணர மட்டும்தான் முடியும். ஆங்கர், கோவம், கரேஜ், ஃப்ரெண்ட்ஷிப், நாலேஜ், ஹானஸ்டி, எஜுகேஷன், யூனிட்டி, growth. ஒரு செடி வளருது அப்படின்னா உங்களால ஃபீல் தான் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல தான் வரும். ஓகேவா? அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்னது? cannot be perceived by our 5 சென்ஸ். 5 சென்ஸ் வரவே வராது. they are usually formed from. எப்படி இது நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ்ல இருந்தோ ஒரு வேர்ப்ல இருந்தோ தான் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அதுதான் நான் சொன்னேன். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது கைண்டு, இது அட்ஜெக்டிவ். இதுல இருந்து நம்ம NESSன்னு போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு என்னவா மாறிடும்? நவுனா மாறிடும். அப்போ ஒரு அட்ஜெக்டிவ்ல இருந்து ஒரு வேர்ப்ல இருந்து தான் உங்களால என்ன நவுனை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனை கொண்டுட்டு வர முடியும். இதுவும் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸா கேட்பாங்க. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் யூஸ்வலி எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டா ஒரு அட்ஜெக்டிவ்ல இருந்து ஒரு வேர்ப்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு அட்வர்ப்ல இருந்து ஃபார்ம் ஆகுமான்னு கூட ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு அட்ஜெக்டிவ்ல இருந்து ஒரு வேர்ப்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு தான் நாமினலைசேஷன். ஓகேவா? அப்போ கைண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அதுல இருந்து கைண்ட்னஸ் வந்திருக்கா. ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அதுல இருந்து ஹாப்பினஸ் வந்திருக்கா. பிரேவ் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அதுல இருந்து பிரேவரின்னு வந்திருக்கா. அப்ப இதுதான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு அந்த 5 சென்ஸுமே கிடையாது. அடுத்து கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன்னா அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் நவுனோட ஆப்போசிட். இந்த 5 சென்ஸும் உங்களால பண்ண முடியும், அதுதான் வந்து கான்கிரீட் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பொதுவா இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நவுன்ல காமன் நவுன்ல கூட வரும். அந்த மாதிரி கொடுக்காம, அந்த வேர்ட்ஸை கொடுக்காம திடீர்னு உங்களுக்கு கான்கிரீட் நவுன்னா என்னன்னு கேட்டா அப்ப நீங்க குழம்ப கூடாது. கான்கிரீட் நவுன்னா என்னன்னா இதுவும் ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், ஒரு அனிமலுடைய பேரு தான். இதை உங்களால பார்க்க முடியும், டச் பண்ண முடியும், ஹியர் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். 5 சென்ஸ் பண்ண முடியலன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். 5 சென்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா அது கான்கிரீட் நவுன். கேன் பி டச்டு, ஸ்மெல்லு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர்டு, டேஸ்ட். இந்த 5 சென்ஸும் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் கான்கிரீட் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீச்சர், டாக்டர், ஃப்ரெண்டு, இதெல்லாம் உங்களால் தொட முடியுமா? அனிமல்ஸு, ஸ்கூலு, புக்கு. அப்போ ஒரு ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து போகலாமா? சேரு, டாகு, ஆப்பிள், இதெல்லாம் உங்களால் தொட முடியும், சாப்பிட முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அதுதான் கான்கிரீட். சப்போஸ் அந்த இடத்துல காமன் நவுனு கொடுக்கல, ப்ராப்பர் நவுனு கொடுக்கல, அந்த இடத்துல கான்கிரீட் நவுனு கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கான்கிரீட் நவுன் அப்படின்னா என்னன்னா உங்களால் இதெல்லாம் டச் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன்னா என்னது? கவுண்டபிள்னா எண்ணக்கூடியவை. இதெல்லாம் படிக்கணுமானா ரொம்ப டீட்டெயில்டாக போக தேவையில்ல, சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அப்போ கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடியவை, திங்ஸ் யூ கேன் கவுண்ட், உங்களால் எண்ண முடியுதுல்ல, அதுதான் கவுண்டபிள்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ ஆப்பிள், பென்னு, காரு, இதெல்லாம் வந்து உங்களால் எண்ண முடியுமா? ஒரு ஆப்பிள் இருக்கு, 2 ஆப்பிள் இருக்குன்னு சொல்ல முடியும்ல. அப்போ இந்த மாதிரி எண்ணக்கூடியதை தான் நம்ம கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அன்கவுண்டபிள்னா என்னது? அதுவும் பொருள் தான், எண்ண முடியாது, ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி இருக்க நவுனை இப்போ ஒரு காமன் நவுன் இருக்கு, இல்லை ப்ராப்பர் நவுன் இருக்கு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா
காமன் நவுன் ப்ராப்பர் நவுன்லாம் இருக்குல்ல, அந்த நவுனையே என்ன முடிஞ்சால் அது கவுண்டபிள் நவுன், என்ன முடியல அப்படின்னா அது அன்கவுண்டபிள். அப்போ இது தனித்தனியாவான்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. புரியுது இல்லை? சென்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அது கான்க்ரீட் நவுன், சென்ஸ் பண்ண முடியல, அந்த 5 சென்ஸும் பண்ண முடியலன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த ஃபுல்லாக காமன் நவுன் ப்ராப்பர் நவுனில் இருந்து தான் நீங்கள் அதை செப்பரேட் பண்ணவே போகிறீங்க. உன்னால் சென்ஸ் பண்ண முடியுதா, அப்போ சென்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதான் கான்க்ரீட் நவுன். உன்னோட அந்த 5 சென்ஸ் பண்ண முடியலையா, அப்போ அது உங்களுக்கு என்னது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுவே அதே நவுனு தான் என்ன முடிஞ்சதுன்னா அது கவுண்டபிள் நவுன், என்ன முடியலையா அது அன்கவுண்டபிள் நவுன். அப்போ புதுசாக நம்ம பார்க்கக்கூடாது, ஆல்ரெடி பார்த்த நவுனு தான் இந்த மாதிரியும் நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்னெல்லாம் உங்களால எண்ண முடியாது, வாட்டரை எண்ண முடியாது, ரைஸை எண்ண முடியாது, மில்கை எண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு எண்ண முடியாதது. அப்ப இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா அப்ப என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். மெட்டீரியல் நவுன்னா ரா மெட்டீரியல்ஸ், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸை வச்சு நம்ம வேற ஒரு பொருளை மேக் பண்றோம்ல, அதுதான் உங்களுக்கு மெட்டீரியல் நவுன். இப்ப ரைஸை வச்சு நம்ம சாப்பாடு செய்யறோமா, கோல்டை வச்சு ஆர்னமெண்ட் ரெடி பண்றோமா, உட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், டேபிள் சேர்லாம் பண்றோமா, சுகரை வச்சு ஸ்வீட் பண்றோமா, ஃப்ளோர் மாவை வச்சு நம்ம சாப்பாடு செய்யறோம்ல, அயனை வச்சு அயன் எக்யூப்மெண்ட் பண்றோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லலாம். இதை வச்சு உங்களால் ஒரு மெட்டீரியலை உருவாக்க முடியும்ல, அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நேம் ஆஃப் மெட்டீரியல் இல்லை ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை பற்றி பேசுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு மெட்டீரியல். கோல்டு, சில்வர், காட்டனை வச்சு ட்ரெஸ் நம்ம பண்றோம்ல, உட்டை வச்சு நம்ம உட்டன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லைன்னா ஒரு ரா மெட்டீரியல், அதை வச்சு நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ் ரெடி பண்ணுறோம்ல, அதெல்லாம் நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து காம்பவுண்ட் நவுன். இது வந்து என்ன அப்படின்னா, காம்பவுண்ட் அப்படின்னா கூட்டு. இப்போ கூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சோம்னா, இப்போ வெக்காபுலரி பார்ட்டில் காம்பவுண்ட் நவுன் படிப்போம்ல, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் படிப்போமா, அதை தான் நம்ம இங்கே என்ன படிக்க போகிறோம்னா, முன்னாடியே காம்பவுண்ட் நவுன்னா என்ன, சும்மா அதை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, 2 தனித்தனி நவுனு ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு புது நவுனை கொடுத்ததுன்னா அதுதான் காம்பவுண்ட் நவுன். என்ன, டூத் அப்படிங்கிறது பல்லு, ப்ரஷ் அப்படிங்கிறது ப்ரஷ், ரெண்டுத்தையும் சேர்த்தா டூத் ப்ரஷ், பல்லு விளக்குற ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லி ஒரு புது நவுன் கொடுக்குதா, அப்போ இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் நவுன். ஃபுட் அப்படிங்கிறது கால், பால் அப்படிங்கிறது பந்து, அப்போ கால் பந்து, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. அடுத்து புக்கு, ஷெல்ஃபு, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு புதுசாக புக் ஷெல்ஃபை உருவாக்குறோம். அப்போ 2 தனித்தனி விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு புது பொருளை உருவாக்கி கொடுத்ததுன்னா அதுதான் நமக்கு காம்பவுண்ட் நவுன். புரியுதா? காம்பவுண்ட் நவுன்னா தனித்தனியான வார்த்தை 2த்தையும் சேர்த்து ஒரு பொருளை உருவாக்கும். ஓகேவா? புது பொருளை உருவாக்கலைன்னா அதை நம்ம காம்பவுண்ட் நவுன் சொல்ல முடியாது. புது பொருளை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் நவுனு. சன்னு, சூரியன், ஃப்ளவர், பூ, 2 சேர்த்து சன்ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஒரு பொருள் உருவாயிருக்குல்ல. அடுத்து லேப்டாப் அப்படிதான், சன்னு, கிளாஸு, சூட்கேஸ், நோட் புக்கு, லிவிங் ரூமு, பட்டர்ஃப்ளை, சீ சைடு, ரெயின் கோட்டு, ரெயின் மழை, கோட்னா கோட், 2 சேர்த்து மழை டைம்ல நம்ம போடுற கோட்டு 3வது ஒரு பொருள் உருவாகுது இல்லை, அதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் ஆர் ரிட்டன் as one word. They have a single meaning different from the individual word. ஒரு இண்டிவிஜுவல் வேர்டுக்கும் தனித்தனியாக, அதாவது இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அதுக்கு வேற அர்த்தம், 2ம் சேர்ந்து வரும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் வருதா, சிங்கிள் மீனிங் கொண்டுட்டு வருதா, அதுதான் காம்பவுண்ட் நவுன். புரியுதுல? என்னன்னா புக்குன்னா புக்கு, ஷெல்ஃப்னா தனி ஷெல்ஃப், 2த்தையும் சேர்க்கும் போது ஒரு புதுசாக சிங்கிள் வேர்ட் புக் ஷெல்ஃப்னு வருது. புக்கெல்லாம் அடுக்கி வைக்கிற அந்த ஷெல்ஃப்னு ஒரு புது வார்த்தை வருதுல்ல, அதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் நவுன். கிளாஸ் ரூம், டூத் பேஸ்ட், மதர் இன் லா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் நவுன்லே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூம் இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பேஸே விடலையா, அப்ப இது என்னன்னா க்ளோஸ்டு காம்பவுண்ட் நவுன். ஓகேவா? டூத் பேஸ்ட் இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுவும் வந்து க்ளோஸ்டா இருக்கா, அப்ப இதுவும் க்ளோஸ்டு காம்பவுண்ட் நவுன் தான். இதுவே இங்க மதர் இன் லான் இருக்குல்ல, மதர் இன் லா, 2த்தையும் ஹைஃபனேட் போட்டிருக்காங்களா, அப்ப இது என்னன்னா ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இங்க லிவிங் ரூம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்களா, அப்ப இது என்னன்னா ஸ்பேஸ்டு காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன இதுக்கெல்லாம் வித்தியாசம்? இப்போ க்ளோஸ்டு காம்பவுண்ட் நவுனா இருந்ததுன்னா ஒண்ணுமே கிடையாது, அதிகமா அதை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணி அது எல்லாரோட பழக்கத்துக்கும் ஒரு சிங்கிள் வேர்டா வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவே ஹைஃபனேட்டடா இருந்தா இப்போதான் கொஞ்சம் அதிகமா அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம்.
இதுவே ஸ்பேஸ் வச்சிருந்தாங்கன்னா இப்போ காமனா வந்து யூஸ் பண்றாங்க, இன்னும் பழக்கத்துக்கு வரல. அப்போ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்ட். ஹைஃபனேட்டட்னா இப்போதான் பாதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பழகுறாங்க அப்படின்னா அது வந்து ஹைஃபனேட்டட். இதுவே இப்போ ஸ்பேஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் அதை நம்ம இப்போதான் பழகியிருக்கோம், இனிமே தான் நம்ம அதை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதுலேயே க்ளோஸ்டு இருக்கு, ஹைஃபனேட்டட் இருக்கு, ஸ்பேஸ் வச்சும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரண்ட். இப்போ ஜெரண்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா வேர்ப் ஃபார்ம்ல வருது. ஓகேவா? இப்போ ஸ்விம்மிங், ஜெரண்ட்னா பொதுவாக என்னது, ஐஎன்ஜி வச்சு வந்தால் உங்களுக்கு ஜெரண்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபார்ம் ஐஎன்ஜி வச்ச ஃபார்மே உங்களுக்கு சப்ஜெக்டா வரும், நவுனா வருதுன்னு சொல்றாங்க. அதை தான் நம்ம ஜெரண்ட் நவுன்னு சொல்றோம். அப்போ ஸ்விம் அப்படிங்கிறது வேர்பு, ஸ்விம் பண்றதுங்கிறது ஒரு ஆக்ஷன், அது கூட ஐஎன்ஜி வரும்போது இது உங்களுக்கு இங்கே நவுனா ஆக்ட் ஆகுது. ரீடிங் அப்படிங்கிறது நவுனா ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு பேரு ஜெரண்ட்னு சொல்றோம், வெர்பல் நவுன்னு சொல்கிறோம். புரியுதா? ஒரு வேர்பு தான், அது கூட ஐஎன்ஜியா வரும்பொழுது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வரும்போது அது உங்களுக்கு நவுனா ஆக்ட் ஆகுதா? அப்போ இது ஒரு டைப் ஆஃப் நவுன் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்து கார்டினல் வெர்சஸ் ஆர்டினல் நம்பர்ஸ். கார்டினல் அப்படின்னா என்னது, குவான்டிட்டி, எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கவுண்ட் பண்ண முடிஞ்சுதா, அப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கார்டினல் நம்பர். அதாவது ஹவு மெனி அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட புக் இருக்குன்னு நான் சொல்கிறேன், எத்தனை புக் இருக்கு, ஹவு மெனி புக் யூ ஹாவ் அப்படின்னு நான் கேட்டேன்னா என்கிட்ட 5 புக் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா அப்போ கவுண்ட் பண்ண முடியுது, ஹவு மெனி அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. அதுதான் கார்டினல் நம்பர். ஓகேவா? 1 2 3 4 5 6 அப்படின்னு சொன்னால் அது கார்டினல். புரியுதுல? ஒரு புக் இருக்கு, 2 புக் இருக்கு, என்கிட்ட 5 பேனா இருக்கு, என்கிட்ட 10 ஆப்பிள் இருக்குன்னு நான் கணக்கு சொல்றேன்ல, 1 2 3 1 2 3 4ன்னு சொன்னா அது கார்டினல். அப்ப கார்டினல் ஆர் யூஸ்டு வித் கவுண்டபிள் நவுன்ஸ் ஒன்லி. யூ கேனாட் சே 3 வாட்டர்ஸ். அன்கவுண்டபிள்ல சொல்ல முடியாது. இப்போ கவுண்டபிள் நவுன் நம்ம பார்த்தோம், புக் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்னு பார்த்தோம், பென் அப்படின்னா கவுண்டபிள் நவுன், வாட்டர் அப்படிங்கிறது, மில்க் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அன்கவுண்டபிள். அந்த இடத்துல போய் 1 வாட்டர் 2 வாட்டர் சொல்ல, 1 டம்ளர் அதாவது 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர், 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படி சொல்லலாம். ஆனால் 1 வாட்டர் 2 வாட்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் 1 புக் 2 புக் 3 புக் 4 பென் 5 பென்னு சொல்லலாம். அப்போது கார்டினல் நம்பரை எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா கவுண்டபிள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. கார்டினலில் எந்த நவுனுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினல் நம்பர். ஆர்டினல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆர்டரு. 1 2 3 சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்டு, தேர்டு ரோ, 4th ரோ அப்படின்னு சொல்றோம்ல, இதுதான் ஆர்டினல் நம்பர். பொசிஷனை சொல்றது, அது நம்பர் கவுண்ட்டை சொல்றது, இது பொசிஷனை சொல்றது. அப்போ யூஸ்டு டு இண்டிகேட் த ரேங்க், டேட்டு, பொசிஷன். ஒரு சீரீஸோட ரேங்க், டேட்டு, பொசிஷனை சொன்னா அதுதான் உங்களுக்கு ஆர்டினல் நம்பர். ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணும், அங்கே ஹவு மெனின்னு பண்ணுமா, இங்க விச் ஒன், எத்தனாவது அப்படின்னு கேட்பாங்க. எத்தனையாவது அப்படின்னு கேட்டா அதுதான் உங்களுக்கு ஆர்டினல். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 10th அப்படின்னு சொல்கிறாங்களா. அடுத்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் த டெஃபினட் ஆர்டிக்கல் த பிஃபோர் த ஆர்டினல் நம்பர். ஒரு ஆர்டினல் நம்பர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னா த அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. he won the first prize. அப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஆர்டினல் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறாங்க, த அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டினல். ஐ ஹாவ் 3 sisters. குவான்டிட்டியை பற்றி பேசினா அது கார்டினல், பொசிஷனை பற்றி பேசுனா அது உங்களுக்கு ஆர்டினல். அதுதான் கார்டினல். ஆர்டினல் முடிஞ்சா அடுத்து ஜெண்டர் ஆஃப் நவுன். நவுனோட ஜெண்டரை வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மஸ்குலைன் அப்படின்னா என்னன்னா மேலை பற்றி பேசுது, ஃபெமினைன் அப்படின்னா ஃபீமேலை பற்றி பேசுது, காமன் அப்படின்னா மேலா ஃபீமேலா இல்லாமல் காமனாக ஒரு சைல்டு, அது பாய் சைல்டாக இருக்கலாம், கேர்ள் சைல்டாக இருக்கலாம். பொதுவாக சைல்டுன்னு சொல்லிட்டாங்க, பொதுவாக ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டாங்க. அது பாய் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். டாக்டர்னு சொல்லிட்டாங்க, மேல் டாக்டராக இருக்கலாம், ஃபீமேல் டாக்டராக இருக்கலாம். அப்போ பொதுவாக சைல்டு, ஸ்டூடெண்ட்டு, டாக்டர்ன்னு சொன்னால் அது உங்களுக்கு என்னது காமன் ஜெண்டர். நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு திங்ஸை பற்றி சொல்லுவாங்க, நான் லிவிங்காக இருக்கும்,
அதாவது லிவிங்காக இருக்காது. ஓகேவா? நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தட் நெய்தர் மேல் ஆர் ஃபீமேல். அதான் நியூட்டர்னா மேலா ஃபீமேலா நம்மளால தெரியல. ஒரு டாக்னு சொல்கிறேன், அது ஆண்ணா இல்லை பெண்ணான்னு நான் சொல்லலை அப்படின்னா அது நியூட்டர்னு சொல்கிறாங்க. அதுவே கார் நான் லிவிங், மோஸ்ட்லி இது என்னவா இருக்கும்னா நான் லிவிங்காக தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு நியூட்டர்னு சொல்லுவாங்க. ரெஃபர் திங்ஸ், பிளேஸ், ஐடியாஸ் அண்ட் அனிமல்ஸ் விச் ஹாவ் நோ ஜெண்டர். ஜெண்டர் இல்லை அப்படின்னா அதை நம்ம நியூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஒரு மஸ்குலின் நவுனா என்ன, ஃபெமினைன் நவுனா என்ன, காமன் ஜெண்டர்னா என்ன, நியூட்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கும் நீங்கள் டவுட் படக்கூடாது. இங்கே டாக்டர் அப்படின்னா ஆனா பெண்ணா ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸ்டூடெண்ட்னா பையனா பொண்ணா இந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. பொதுவாக சொல்லிட்டாங்க, காமனாக சொல்லிட்டாங்க. டாக்டர்ன்றது காமன், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது காமன், சைல்டுங்கிறது காமன். இங்கே டாக் அப்படிங்கிறது காமன் கிடையாது. டாக் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். அதில் நம்ம என்ன அப்படின்னு சொல்லலைல்ல, அது பாயா கேர்ளான்னு நம்ம சொல்லலைல்ல, அது நியூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நான் லிவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூட்டரில் தான் வந்துடும். ஓகேவா? இப்போ லயன் ஹீரோ அப்படின்னா அது மஸ்குலின்னு சொல்கிறாங்க. லைனஸ் ஹீரோயின் அப்படின்னா அது ஃபெமினின்னு சொல்கிறாங்க. டாக்டர், ஸ்டூடெண்ட், கசின் அப்படின்னா அது காமன். நியூட்டர் அப்படின்னா என்னென்னா டேபிள், பென்னு, ஃபாரஸ்ட் இதெல்லாம் நியூட்டர் ஜெண்டர்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக நம்ம நவுனில் என்ன பார்க்கணும்னா நாமினலைசேஷன். நாமினலைசேஷன்னா என்ன? அதாவது ஒரு ஆல்ரெடி சொன்னேன், நாமினலைசேஷன்னா என்னது? ஒரு வேர்போ இல்லை ஒரு அப்ஜெக்டிவோ இருக்கும், அந்த ரெண்டு ஃபார்ம்ல இருந்து நம்ம நவுன் ஃபார்முக்கு அந்த வேர்டை கொண்டுட்டு வர்றது தான் நாமினலைசேஷன் சொல்லுவோம். ஒரு அப்ஜெக்டிவா இருக்கிற ஒரு வேர்டை நவுனா மாத்துறோம். எப்படி மாற்றுவோம்? ஏதாவது ஒரு சஃபிக்ஸ், பின்னிடை சொல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணும்பொழுது ஒரு அட்ஜெக்டிவ் நவுனா மாறுது, ஒரு வேர்பு நவுனா மாறுது. இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நாமினலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ம்ஸ் வேர்ப்ஸ் டு நவுன், அதாவது ஃப்ரம் வேர்ப்லேருந்து நவுன் எப்படி மாறுது, வேர்ப்லேருந்து. அப்போ நாமினலைசேஷன்னா ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ப்லேருந்து வரும், அட்ஜெக்டிவ்லேருந்து வரும். வேர்ப்லேருந்து எப்படி வரும் அப்படின்னா சஃபிக்ஸ் TION, MENT, ANCS, AL இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது உங்களுக்கு என்னது? ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. TION ஆட் பண்ணும்போது ஆக்ஷன் அப்படிங்கிற நவுனா மாறுது. அப்போ ஹிஸ் ஆக்ஷன் இஸ் குட். அப்போ ஆக்டுங்கிறது அது வேர்போட ஃபார்மு, நவுனில் மாற்றும் போது ஆக்ஷன் அப்படிங்கிறது அதோட ஃபார்ம். அப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நாமினலைசேஷன் பண்ணும்பொழுது எப்படி உங்களுக்கு ஒரு வேர்ப்லேருந்து நவுனாக மாற்ற முடியும், எப்படி ஒரு அப்ஜெக்டிவ்லேருந்து நவுனாக மாற்ற முடியும்னு பார்க்கணும். இப்போ டிசைட் அப்படிங்கிறது வேர்பு, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ ION போடும்போது டிசிஷன், அப்போ நவுனாக மாறிடுது. ஓகேவா? கவர்ன் அப்படிங்கிறது வேர்பு, கவர்மெண்ட் அப்படின்னும் போது அது நவுனு. அப்பியர் அப்படிங்கிறது வேர்பு, அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நவுனு. ஃபெயிலு, ஃபெயிலியர், ரெஃப்யூஸ், ரெஃப்யூசல். அப்போது இந்த வேர்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். TION, MENT, ANCE, AL இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அது உங்களுக்கு வேர்ப்லேருந்து நவுனா மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுவே NESS கைண்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோமா, நேஷ்னாலிட்டி பார்த்தோமா, THCE இந்த 4 வேர்டை சேர்த்தாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ அது அட்ஜெக்டிவ்லேருந்து நவுனா மாறி இருக்குது அப்படின்றீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹாப்பிலேருந்து ஹாப்பினஸ், பியூர் அப்படின்னா பியூரிட்டி, அடுத்து லாங்னா லென்த்து, ஸ்ட்ராங்னா ஸ்ட்ரென்த்து, சைலண்ட் அப்படின்னா சைலன்ஸ், பியூட்டிஃபுல்னா பியூட்டி. அப்போது TEITYNESS TH இந்த வார்த்தைகள்லாம் பின்னாடி சேர்த்தாங்க அப்படின்னா அது அட்ஜெக்டிவா என்னவா மாற்றிருக்காங்க, நவுனா மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினலைசேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராக்டிஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா 3 லெவலில் ப்ராக்டிஸ் கொஷின் வச்சுருக்கோம். ஈஸி லெவல், மாடரேட் லெவல், டிஃபிகல்ட் லெவலில் 3 லெவலாக வச்சுருக்கோம். நான் எல்லாத்துலேயும் 10 சால்வ் பண்ணுவேன். அடுத்து உங்களுக்கு எல்லா லெவலையும் 10 கொஷின் இருக்கும். நீங்கள் இந்த மீதி இருக்க 30 கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இதில் ஹானஸ்டிங்கிறது என்ன நவுனு? ஹானஸ்டி அப்படிங்கிறது உங்களால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். A herd of cows is grazing. herd அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். ஓகேவா? ஹர்ட் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். கோல்ட் இஸ் அ ப்ரீஷியஸ் மெட்டல். அப்போ கோல்டு அப்படிங்கிறது என்னது? மெட்டீரியல் நவுன். பார்த்தோமா? அடுத்து ஐடென்டிஃபை த ப்ராப்பர் நவுன். டீச்சர், ரிவர், இந்தியா, ஃபாரஸ்ட். இதில் ப்ராப்பர் நவுன் உங்களுக்கு என்னது? டீச்சர் அப்படின்னா காமன் நவுன், காமன் நவுன். ரிவர் அப்படின்னா காமன் நவுன், ஃபாரஸ்ட் அப்படின்னா காமன் நவுன். அப்போ இந்தியா அப்படிங்கிறது என்னது? ப்ராப்பர் நவுன். ஓகேவா?
அடுத்து த பேபி கிரைட் லவுட்லி. அப்போ இல்லை பேபி அப்படிங்கிறது என்னது, குழந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு என்னது, காமன் நவுன். ஓகேவா. க்ரௌட் பிலாங்ஸ் டு விச் டைப், க்ரௌடுன்னு சொல்கிறோம், அது என்ன டைப்பில் வந்துடும், கலெக்டிவ்ல வந்துடும். விச் இஸ் அன் அப்ட்ராக்ட் நவுன். இதில் அப்ட்ராக்ட் நவுன் என்னது, ஆங்கர், ரைஸ், சிட்டி, டீம். ஆங்கர் தான் அப்ட்ராக்ட் நவுன். ஓகேவா. அடுத்து மெட்டீரியல் நவுன். இதில் மெட்டீரியல் நவுன் என்னது, கிளாஸ் அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் நவுன். ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். ரவி இஸ் அ டேஷ் நவுன். ரவி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தன் பேர் சொல்லிட்டான்ல, அப்போ அது ப்ராப்பர் நவுன். பியூட்டி லைஸ் இன் சிம்பிளிசிட்டி. பியூட்டி அப்படிங்கிறது அப்ட்ராக்ட் நவுன். இதுலேயே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்லேயே இருக்கும். இப்போ இது ஈஸி லெவல் கொஷின். நான் 10 சால்வ் பண்ணேன்னா இந்த ஈஸி லெவல் கொஷினே இன்னும் 10 இருக்கும், நீங்கள் தான் அதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ டீம் இஸ் அ கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்ஸ் ரெஃபர்ஸ் டு குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ். இது கரெக்டா அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். அடுத்து இதுலேருந்து 11லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு ஈஸி லெவல் கொஷின்ஸாக இருக்கும், நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். அடுத்து மாட்ரேட் லெவலில் 20 கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 10 நான் சொல்லிவிடுவேன், அடுத்த 10 நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ்க்கு. ஓகேவா. கைண்ட்னஸ் அப்படிங்கிறது என்னது, அப்ட்ராக்ட் நவுன். A dash of sheep is grazing in the field. இப்போ ஷீப் அப்படின்னு சொல்லும்போது அது ஃப்ளாக்னு சொல்லணும். ஓகேவா. அடுத்து போகலாமா. த டீச்சர் ப்ரைஸ் த ஸ்டூடெண்ட். இதில் நவுன் என்னன்னு கேட்குறாங்க. டீச்சர் அப்படிங்கிறது நவுனு, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதும் நவுனு தான். ஓகேவா. அப்போ டீச்சரும் வரும், ஸ்டூடெண்ட்டும் வரும். அடுத்து பார்ப்போமா. மேட்ச் த ஃபாலோயிங். வாட்டர் அப்படிங்கிறது என்ன நவுனு, மெட்டீரியல் நவுன். சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது என்ன நவுனு, அப்ட்ராக்ட் நவுன். வாட்டர் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது அப்ட்ராக்ட் நவுன். இந்தியா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். க்ரௌட் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன். அப்போ இது என்ன வரும், 2, 1, 3, 4 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா. அடுத்து போகலாமா. அடுத்து காட்டன் அப்படிங்கிறது என்னது, மெட்டீரியல் நவுன் எழுதிடுவீங்க. இப்போ பியூட்டி இஸ் அ காமன் நவுன். பியூட்டி அப்படிங்கிறது காமன் நவுன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பியூட்டி அப்படிங்கிறது காமன் நவுனா, கிடையாது. பியூட்டி அப்படிங்கிறது அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அடுத்து ஆட் ஒன் அவுட் எடுக்க சொல்லியிருக்காங்க. மில்க்கு, கோல்டு, வாட்டரு, கரேஜ். இது எல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா மெட்டீரியல் நவுன் வந்துருமா. மில்க்கு, கோல்டு, வாட்டர்ல. கரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ட்ராக்ட் நவுன்ல வந்துடும். ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நவுன்லேருந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சுகர் இதெல்லாம் பார்த்தது தான். ஓகேவா. அடுத்து பாருங்க, கரெக்ட் த எரர் கொடுத்துருக்காங்க. த கங்கா இஸ் அ ஹோலி ரிவர்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நமக்கு தப்பு, கங்காக்கு முன்னாடி ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி த அப்படின்றது இருக்கு. த கங்கா இஸ் அ ஹோலி ரிவர். கங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ப்ராப்பர் நவுன்னா நம்ம என்ன சொன்னோம், கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ கங்கா ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அப்போ அதுதான் உங்களுக்கு எரருங்க. அடுத்து போகலாமா. இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அசசன். டீம் இஸ் அ கலெக்டிவ் நவுன். டீம் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன், கரெக்ட். இட் ரெஃபர்ஸ் டு எ சிங்கிள் பர்சனை ரெஃபர் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. டீம்னா நிறைய பேரை தானே ரெஃபர் பண்ணுது. அப்போ இதில் உங்களுக்கு என்ன கரெக்டு, ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைஸ் இஸ் அ மெட்டீரியல் நவுன். ரைஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுனா, கரெக்ட். மெட்டீரியல் நவுன்ஸ் கெனாட் பி கவுண்டட். மெட்டீரியல் நவுனை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மெட்டீரியல் நவுன் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் தானே. அப்போ உங்களுக்கு 1 தான் ட்ரூ, 2வது வந்து ஃபால்ஸ். அப்போ மீதி இதில் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும், நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. சரியா. 20 இருக்கும். ஓகேவா. மீதி 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈஸி லெவலில் ஒரு 10 இருக்கு, இதில் வந்து ஒரு 10 இருக்கு. நீங்கள் வந்து அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அந்த ஆர்டிஸ்ட் பெயிண்டட் எ பிக்சர் வித் கிரியேட்டிவிட்டி. இதில் எங்கெல்லாம் நவுன் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதணும். ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க நவுனு, பிக்சர் அப்படிங்கிறது நவுனு, கிரியேட்டிவிட்டிங்கிறது நவுனு. கிரியேட்டிவிட்டிங்கிறது அப்ட்ராக்ட் நவுன். ஓகேவா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டட்னு கொடுத்துருக்காங்க. பெயிண்டட் அப்படிங்கிறது வேர்பு. ஓகேவா. அப்போ பெயிண்டடே வரக்கூடாது. வித் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், அதுவும் வரக்கூடாது. நவுன் மட்டும் தான் நமக்கு வரணும். அப்போ ஆர்டிஸ்ட், பிக்சரு, கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத நவுன். உங்களுக்கு எல்லா டைப்லையுமே நம்ம கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஆட் ஒன் அவுட் எடுக்கிற மாதிரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நம்ம அசசன் ரீசன் மாதிரி, அதாவது நவுன்லேருந்து எப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே எடுத்திருப்போம். சரியா. அடுத்து யூத் கேன் பி யூஸ்ட் அஸ் அ கலெக்டிவ் நவுன். யூத் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுனான்னு கேட்டால் கரெக்டு தான், கலெக்டிவ் நவுன் தான். ஏன் அப்படின்னா குரூப் ஆஃப் யங் பீப்புளை தான் வந்து யூத்துன்னு சொல்லுவோமான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூத் ஆஃப் யங் பீப்புள் தான் யூத்துன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த அப்ட்ராக்ட் நவுன். இதை நீங்கள் எழுதிருவீங்க. அடுத்து பாருங்க, இப்போ மேட்ச். க்ரியூ அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன் உங்களுக்கு தெரியும். அப்போ கலெக்டிவ் நவுன்ல எடுத்து போட்டுருவீங்க. காப்பர் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். மெர்சினா கருணை, அப்போ அப்ட்ராக்ட் நவுன். ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். அப்போ இதை நம்ம எடுத்து எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட்ல எப்படி எழுதலாம். ஜூரி அப்படிங்கிறது என்னது,
ஜூரி அப்படிங்கிறது நமக்கு கலெக்டிவ் நவுன். ஓகேவா? ஜட்ஜஸ் அந்த அவங்கள எல்லாரையும் சேர்த்து தான் ஜூரி அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன் தான். பஞ்ச் அப்படிங்கிறதும் கலெக்டிவ் நவுன் தான். ஹானஸ்டி அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ இதுதான் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட். ஓகேவா? அடுத்து சூஸ் த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் லைட் அஸ் அ நவுன். லைட்டை நவுனா எங்க கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க? தே லைட் த ஃபயர். லைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபயரை வந்து லைட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற செயல் வேர்பு. அப்ப இது தப்பு. த ரூம் நீட்ஸ் மோர் லைட். ரூமுக்கு தேவைப்படுது, என்ன தேவைப்படுது? லைட் அதிகமா தேவைப்படுது. ஓகேவா? லைட் த கிளாம்ப், இது வந்து வேர்பு. கிளாம்ப், லேம்ப்னா விளக்கு, விளக்க லைட் பண்ணி எரிய வை அப்படின்னும் போது இது உங்களுக்கு வேர்பு. ப்ளீஸ் லைட் இட் அப் அப்படின்னு சொன்னாங்க. லைட் அப்படின்றது உங்களுக்கு வேர்பு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு நவுனா வந்து ஆக்ட் ஆகுது. ரூமுக்கு தேவைப்படுது, என்ன தேவைப்படுது? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட்னு சொன்னேன்னா அப்போ நவுன் உங்களுக்கு சப்ஜெக்டாக வரும், ஆப்ஜெக்டாக வரும்னு நம்ம படிச்சிருப்போமா? அப்போ இங்கே ஆப்ஜெக்டாக தான் உங்களுக்கு நவுன் ஆக்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் கொஸ்டின்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. அடுத்து பாருங்க, த கமிட்டி மேட் ஏ டிசிஷன் வித் விஸ்டம் அப்படின்னு இருக்கா. இப்போ கமிட்டி அப்படிங்கிறது என்ன நவுன், அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் அப்படிங்கிறது என்ன நவுன். கமிட்டி அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன், டிசிஷன் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியும் உங்களுக்கு சென்டென்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை விச் ஒன் கேன் ஆக்ட் அஸ் அ போத் மெட்டீரியல் நவுனா இருக்கணும், காமன் நவுனா எது ஆக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ், மில்க், சுகர், கோல்டு. இதில் மில்க்கு, சுகர், கோல்டு எல்லாம் உங்களுக்கு ஒன்லி மெட்டீரியல் நவுன் தான். கிளாஸ் அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் நவுனாவும் ஆக்ட் ஆகும், காமன் நவுனாவும் ஆக்ட் ஆகும். எப்படி அப்படின்னா த கிளாஸ் இஸ் பிரேக்கபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிளாஸோடைய தன்மை என்னது? உடையும். அப்ப இது சப்ஸ்டன்ஸா இருக்கா? அப்ப சப்ஸ்டன்ஸா இருக்கும்பொழுது இது மெட்டீரியல் நவுன். அடுத்து பாத்தீங்கன்னா ஐ நீட் 1 glass ஆஃப் வாட்டர். அப்போ இந்த இடத்துல 1 glass ஆஃப் வாட்டர் அப்படின்னா அது டம்ளரா வருமா? அப்போ கிளாஸ்னா டம்ளரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது காமனாக கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருவாங்க. அது டம்ளரா இல்லை கப்பா அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ காமனாகவும் வரும். ஓகேவா? அப்போ சப்ஸ்டன்ஸாக பார்க்கும்போது மெட்டீரியலாகவும் வருது, அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது காமனாகவும் வருது. அப்போ இங்கே கிளாஸ் தான் உங்களுக்கு மெட்டீரியல் நவுனாகவும் ஆக்ட் ஆகுது, காமன் நவுனாகவும் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? மெட்டீரியல் நவுன்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் த ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. மெட்டீரியல் நவுன் எப்போவுமே ப்ளூரல் ஃபார்மை எடுக்குமான்னு கேட்டால் கிடையாது, இது ஃபால்ஸ். சிங்குலர் ஃபார்ம் தான் நமக்கு எடுக்கும். ஓகேவா? மெட்டீரியல் நவுன் அப்படின்னா ஆல்வேஸ் உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்மான்னு கேட்டால் அது உங்களுக்கு ஃபால்ஸ். ஏன்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்லுவோமா, த கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா மில்க்கு, மில்கிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம், கோல்டு இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு மெட்டீரியல் நவுன் எப்பொழுதுமே ப்ளூரல் ஃபார்மில் வராது, உங்களுக்கு சிங்குலர் ஃபார்மில் தான் வரும். ஓகேவா? அப்போ கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதோட உங்களுக்கு எப்படி என்ன முடியுது அப்படின்னா நம்ம நவுன்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த நவுனுக்கு கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதிலே ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கூட கேட்டிருக்கோம். குரூப் ஆஃப் ஷிப் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு நவுன் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோமோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். நவுன்னா என்ன, ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் 5 டைப் ஆஃப் நவுன் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இந்த கலெக்டிவ் நவுனுக்கு மட்டும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா போதும். கவுக்கு என்ன சொல்லுவோம்? ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், காயர் ஆஃப் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து மில்க்கு என்ன சொல்லுவோம்? கிளாஸ் ஆஃப் மில்க். அடுத்து பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் டீ அப்படின்னு இருக்குமா. ஆண்ட்டு, ஆண்ட்டுக்கு ஸ்வான் ஆஃப் ஆண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். கிரேப்ஸ்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கும். ரைஸு பவுல் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூஸ்னா பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயினுக்கு ஷவர் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கலெக்டிவ் நவுன். இது ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? இதோட உங்களுக்கு வந்து நவுன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ப்ரனவுன் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.